என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 11 ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாமா. மார்னிங் எப்பவும் போல் வாக்கிங் கிளம்பியிருந்தாங்க. பட் நான் இன்றைக்கி வாக்கிங் போகல. அருண் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். அதுமாரி பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளப்பணுமா. ஸோ அதனால் நான் வாக்கிங் போகல, சமையல் வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அருண் மட்டும் வாக்கிங் போயிருந்தாங்க. ஸோ வந்ததுமே அவங்களுக்கு எம்டி ஸ்டமக்கில் வந்து வெண்பூசணி ஜூஸ் தான் இன்றைக்கி போட்டு கொடுத்துருந்தேன். எப்பவும் போல் ஒரு கால்வாசி வந்து வெண்பூசணி எடுத்துருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கூட மிளகு, சீரகம், கொஞ்சமாக உப்பு, ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிச்சிக்கலாம். பட் ஃபில்ட்ரு பண்ணால் தான் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அருணுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் லஞ்சு அவங்க எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க. அதனால் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ஸோ ரெண்டுமே இன்றைக்கி மார்னிங்கே செஞ்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பீஸா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நல்ல ஹை ப்ரோட்டீனான பீஸா. இது ஆக்சுவலாக என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸுக்கு தான், நேத்ராக்காக தான் செஞ்சேன். ஹெல்த்தியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அருணுக்குமே இது பேக் பண்ணியாச்சு. அருண் வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வரமாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஹெல்த்தியான இந்த ஹை ப்ரோட்டீன் பீஸா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா. ஒரு 10 நிமிஷம் வந்து மைசூர் தால் இருக்கு இல்லையா, அது வந்து ஊற வச்சிருந்தேன் தண்ணியில். நீங்கள் வந்து கடலைப்பருப்பு இல்லைனா வந்து பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த இதில் எந்த பருப்பு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அது 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீரகம், உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு பேனில் இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் மேலே பீஸா டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர், கார்ன், அப்புறம் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சீஸ் மெல்ட் ஆனால் போதும். அவ்வளோதான், பீஸா ரெடி ஆகிடும். இந்த பக்கம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம், தேங்காய் பால் ரெடி பண்ணியிருந்தேன். அருணுக்கு தனியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்கும் செஞ்சிருந்தா அதே ஆப்பம் வச்சாச்சு. இன்றைக்கி டின்னர் ஒன்றும் செய்யலை. அருண் லேட்டாக வந்ததால் கடையில் சாப்பிட்டு வந்துட்டாங்க. லஞ்சுக்கு மட்டும் பீஸா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.